ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ். நான் உங்கள் பிரியா. எஸ், காதல் காதல் காதல். ஸோ இன்ட்ரொடக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஸோ நேற்று சீரியல் பார்க்கல, ஆக்சுவலி நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். நேற்று எபிசோடும் இன்றைக்கி எபிசோடும் அந்த ஆரோட என்ட்ரியுமே வந்துருச்சு சீரியலில். ஸோ இப்போ வரைக்கும் அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு தங்கச்சி பையன், அதாவது அப்பா இருக்கார் இல்லையா, அவரோட தங்கச்சி பொண்ணு பேர் ஸ்வேதா அப்படின்றது. அவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் மாப்பிள்ளை ஊர்லேருந்து வராரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க தாருக்கு. அண்ட் இந்த பக்கம் எல்லாரோட இன்ட்ரடக்ஷன் காமிச்சாங்க. ஸோ இது அப்படியே பாக்கியலட்சுமி பார்த்த மாதிரியே இருந்தது. கோபி இருந்திருந்தாருன்னா அது அப்படியே பாக்கியலட்சுமி பார்ட் 2 மாதிரியே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 3 பேர், அம்மா பையன் அண்ட் ஒய்ஃப் இவங்க இதே மாதிரி அப்பளம் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இன்ட்ரடக்ஷன் இவ்வளோ தான். ஸோ 3 பேரோட பசங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பையன் சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணி அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கிற ஒரு புள்ள மாதிரி ஃபஸ்ட்டு பையனை காமிச்சிருக்காங்க. செகண்ட் பையன் ஒரு ஜாலியான ஒரு அம்மா செல்லம், அவர் அம்மா செல்லம் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவர் பாஸை லவ் பண்ணார். அண்ட் ஷோபனாவோட என்ட்ரி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாமே பாஸ் அவங்க ஒரு ஸோ பாஸ்க்கு இது கரெக்ட் பண்ணுறதுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணுறாரு. அண்ட் இன்றைக்கி ப்ரப்போஸே பண்ணிடுறாரு. அண்ட் 3வது பையன் நம்ம மயில்சாமி சாரோட பையன், அன்பு மயில்சாமி. ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு சீனியர் ஜூனியர் அந்த மாதிரி ஒரு காலேஜ் கான்செப்டாக மாதிரி அங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜூனியரை ரேக் பண்ணும்போது அங்கே அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவரோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தாங்க நேற்று எபிசோடில். அண்ட் இன்றைக்கி எபிசோடில் நம்ம ஃபஸ்ட்டு பையன் அருண் அவர் இருக்கார் இல்லையா, ஆதவ், அவருக்கு பொண்ணு பார்க்குற போகிற மாதிரி ஒரு சீன். தங்க மகள் ஆல்ரெடி ஹீரோயினாக நடித்தாங்க இல்லையா, அவங்க அஸ்வினி. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா இதில் பொண்ணு பார்க்க வராங்க. ஸோ அந்த பொண்ணு எல்லாம் ஓகே பண்ணுறாங்க. ஆனால் பொண்ணு வேலைக்கெலாம் போகக்கூடாது, வீட்டோட மருமகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க, இப்படி இண்டிபெண்ட்டாக என்னால் இருக்க முடியும், டிபெண்ட்டாக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதுதான் இன்றைக்கி காமிச்சிருக்காங்க. பொண்ணு பார்க்குற ஒரு சீனுன்னு சொல்லிட்டு அம்மா டே பாஸியாக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் பையனோட கான்வர்சேஷன். ஸோ ஓரளவுக்கு இவங்க கேரக்டர்ஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ் பண்ணுற மாதிரி 2 எபிசோட் இருக்குது. பட் இன்னும் தாரோட கேரக்டர் என்னன்றது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ நான் அதுக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். பட் அவங்க டிஃப்ரெண்ட்டான ஷேட்னு சொன்னாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்னும் அவங்களுக்கான கதைக்களம் வரலை. ஸோ எனிவே இப்போதைக்கு எல்லாரோட ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன், அவங்களுடைய லவ்வர்ஸ், இன்னும் ரியா தியாகராஜன் அவங்களோட என்ட்ரி இன்னும் வரல. ஸோ கங்காவுக்கு தாருக்கு என்ன பார்ட் அப்படின்றதும் இன்னும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே ஓகேயான ஒரு எபிசோட், கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷன் தானே. ஸோ போக போக தான் கதை சூடு பிடிக்கும், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு பாஸ் கிட்டே. பாஸ் பத்திரிக்கை எடுத்து நீட்டுறாங்க, எனக்கு கல்யாணம் முடிஞ்சா என் கல்யாணத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.